சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையின் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். கணவன் மனைவி, சிவகங்கை தலைவன் தலைவி, அரச பெண்ணடியா கால் வரலாம். அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழும் இடம் வரலாம். போகாது இடந்தனிலே போகக்கூடாது. இன்னொரு தரம் கால் வரலாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம். அந்த காலத்து நீதி நெறி விளக்கம் எப்படி விளக்கம்? நம்ம ஒருத்தரை பரமா நினைச்சு மதிச்சு கொடுப்போம். நம்ம மதிக்கிறது மாதிரி நம்ம பிள்ளைகளும் மதிச்சிடும், வந்துடும் வேற. உண்மையா இல்லையா? அந்த வேதனை என்னை வரை தீர்க்க முடியுதா? முடியல. பிள்ளையுடைய மனப்பக்குவத்தை சீர்திருத்தி தருகிறேன். உன்னை வெளிநாடு சொந்தமான தொழில ஆட்படுத்தி தருகிறேன். வேற என்ன வேண்டும்? கால் ஒன்று சரக்கு வாங்கிட்டோம். இந்த கடனை தீர்த்து தாரேன், வெளிநாட்டு தொடர்பையும் உருவாக்கி தாரேன். அவன் மனத்தை சீர்திருத்தி நீ உன் மனம் குளிரும்படி வாழ வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு, ஒரு குறையும் வராது, மாறிவாங்க. ஆமாப்பா, கிளம்பி 15 நாள் டைம். பௌர்ணமிக்கு வந்து என்னைய கும்பிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு என் சாப்பாடை நல்லா சாப்பிட்டு புறப்பட்டுரு, அசத்திடுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாக்கா வா. என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? என்ன செய்யணும்? என்ன செய்தான் பையன்? குடிக்கானா? அப்படியா? கண்ணு கூட இன்னொரு கால் விட்டுவா. உன் பையனை நான் மனத்தை திருத்தி தாரேன். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. உனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். போக போக தெரியும். அவனை திருத்தி தெளிவுபடி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பணம் தந்திருக்கேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன், உன் குடும்பத்தை உயர்த்தி தர மகனே. சந்தோஷமா இருப்ப. கர்மசாமிக்கு ஃபாரின் விஷயமா கேட்டு வந்தது யாரு? ஃபாரின் விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? சரி, மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? வான என்னண்ணா பையனுக்கு என்னென்ன வித்துறேன்? எங்க இருக்கான் இப்ப? அவன் எங்க இருக்கான்? இவன் யாரு? இன்னொரு மகனா? அது எந்த மகனுக்கு சொல்லணும்? எத்தனை வயசாச்சு? சரி, கல்யாணம் முடிச்சியா? கால் வந்துட்டு வா. உட்கார். சின்ன கருப்பசுவாமி, பெரிய கருப்பசுவாமி, ஏ கண்ணுடைய நாயகி, அகிலாண்டேஸ்வரி, 1000 கண்ணுடையா உங்க சாமிடா. உண்மைதானப்பா. உன் பையனுக்கு எதுவும் கோளாறு இருக்கும்னு கோடாங்கிட்ட கேட்டது மாதிரி கோயிலா கேட்டு வந்துட்டீங்களே. அதுல கோளாறு ஒண்ணும் இல்லை. இவன் மனசுக்கு சரியில்லையா, மதிமயக்கமா, செய்வன கோளாறா, குழப்பமா என்ற மனம் உங்களுக்கு இருக்கிறது. இவனுக்கு மனோநிலைகளில் பாதிப்பு. இவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வார பௌர்ணமி அன்னைக்கு சரக்கோட எண்ணெயை வந்து பார். இந்தா நல்லாக்கி தரேன். இந்த கனியை சாப்பிடு. எல்லாம் நான் சொல்லு சரியா இருக்கும். வாக்கா, பௌர்ணமிக்கு வந்து என்னைய பாருங்கக்கா. வெற்றியாக்கி தரேன், பையனுக்கு வேலையை போட்டு தரேன். என்ன நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். இந்தாடா என் செல்ல ஐயா, உனக்கு போய் மிச்சம். கர்மசாமிக்கு சாமி நிறைய கடன்பட்டு மனவே நடந்துகிட்டு இருக்கேன். கர்மசாமி எப்ப சரியாக போற?
ஏன் அங்க கால் விட்டு வாடா, என்னடா பிள்ளை நீடா. என்ன உழைச்சாலும் என் கையில நிக்க மாட்டுக்கு. பொண்டாட்டிட்ட கேட்டா மிச்சம் இல்லம்பா, வீட்டுல கேட்டா அது இல்லம்பா. நான் உழைக்கலாம் உழைக்கலையா என்ன பண்றது அப்படின்னு ஒரு வேதனை உனக்கு. கால் வா, வாடா. உன்னைய கடன் படாம காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமா, வேற என்ன வேணும்? கண்ணை மூடு, நகைய வர வைக்கிறேன், உன் கடனை தீர்த்துத்தார். சொந்தக்காரங்க ஒரு 3 மாசத்துக்கு ஊருக்கு தெற்க ஒரு அம்பாள் கோயில் இருக்கு, அது என்ன கோயில்டா? அங்காள பணம் வந்து சேரும். சந்தோஷ்குமார் என்னைய வச்சு நீ முன்னேறிட்ட போ, போடு. கர்மதாமிக்கு திருமணம் தோணுமா? கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா திருமணம்? கேட்டு போய் சபா கால் ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரமான ஐவரை பெற்று. என்ன கருப்புசாமி, இவனுக்கு ஞானம் தகுந்தமான பாட்டை பாடுறீங்களே, என்ன விஷயம்? எப்பா வேற யாராவது சாமியார் தொழிலாளிகளை போய் பார்த்தியாடா? பார்த்து வழிபாடு பண்ணிருக்கியா? வேற யார்கிட்ட தாய் தேது வாங்கினியாடா? அம்மா உயிரோட இருக்கும்போது கோயில் கூட்டிட்டு போவோம். சரி சரி. அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பக்கத்துல வா, இன்னும் வா. இரவில் தூங்கி எழுந்துகிற பொழுது எழுந்தவுடன் உன் உள்ளத்தில் தோன்றுகின்ற சில விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கும். ஆனா அது தெய்வமா அல்லது நம்ம உள்ளத்துல தோன்றுவதா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டால், மணிப்புரகம் என்னும் ஆதார சக்தி கொஞ்சம் இயக்கத்துல இருக்கு. அது உன் மனத்துல தோன்றதே உன்னைய குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும். உனக்கு தெளிவான வழி கிடைக்காத நிலைகளுக்கு தடை அதுவாகவே இருக்கும். அதனால பெற்ற வாழ்க்கையை நீ இழந்து விட்டாய். இனி பேணி காப்பதற்கு ஒரு பெண் உன் கனவிலோ நினைவிலோ தெரிந்தால் அவளையே கட்டிக்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றும். அது உனக்கு கிடைக்கவும் செய்யும். கால் என்னையா என்னையா ஒரு ஆள் சொல்லிருக்குங்க, உன் போட்டோவையும் ஜாதகத்தையும் யார்ட்டையும் கொடுத்துருக்கியா? மேட்ரிமோனி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல பெண் வருதுடா, கல்யாணம் முடிச்சுக்கலாம், 6 மாச காலம் அவகாசம் நடக்கும். சந்தோஷமா இருடா, போயிட்டு வாடா. போடா. கர்மதாமிக்கு எல்லாரும் சிவகங்கையா மானாமதுரையா? சிவகங்கை தலைவன் தலைவி கணவன் மனைவியா வந்துட்டு போங்க. யாரு இருக்கா வேற? வாங்க, உங்களை கூப்பிடுற. பரிகார ஸ்தலம் காங்கேயம். உட்காரலாம். அக்கா உங்களுக்கு உத்தரவு இருக்கு, நாளைக்கு தான் இருக்கு. காங்கேயக்காரங்களுக்கு எப்ப பார்த்தாலும் குறி வந்துருதுயா. அது ஏன் யா அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்டுட்டாலேதான். நான் காங்கேயக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கேன். நான் கூப்பிடவே இல்லை, நீங்க வந்துட்டிய. கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம்.